ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு போட்டிருந்தோம். ஸோ அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்ல. எப்படி எடுக்கிறது? என்னங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்துக்கங்க. ஸோ அத பிரிண்ட் எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஆனா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் எடுத்துக்கணும். நோட்டிஃபிகேஷன் பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு அரசு விடுமுறைங்க. அவசரமான வேலைவாய்ப்புங்க. ஏன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதே மாரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சது ஜாக்பாட். ஏன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இப்படி விண்ணப்பம் செய்யுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப விட்டுட்டீங்கன்னா மீண்டும் கிடையாது. ஏன்னா எலக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது ஏ டூ இசட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எடுத்துக்கங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மேட் குடுத்துருக்கான் பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் தான் போஸ்ட் ஆஃப் கவுன்சிலர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் இது மந்த்லி உங்களுக்கு 9 நாள் வேலை. வருடத்திற்கு 108 நாள் வேலை. உங்களுக்கு மாதம் ரூ. 9,000 சம்பளம். ஒரு நாளைக்கு ரூ. 1000. 9 நாளைக்கு ரூ. 9,000. ஸோ வருடத்திற்கு 108 நாட்கள் ரூ. 1,08,000 உங்களுக்கு சம்பளம். இதுக்கு நீங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒட்டிக்கங்க. ஒட்டிட்டீங்களா? அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா எழுதுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத. ஸோ அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர், ஹஸ்பண்ட் உங்களுடைய அப்பாவுடைய நேமு, இல்ல உங்களுடைய அப்பாவுடைய நேம நீங்க எழுதிக்கலாம். ஸோ அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. உங்களுடைய பிறந்த தேதிய எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க எழுதுங்க. அடுத்து நீங்க எந்த மாவட்டத்துல வசிக்கிறீங்களோ அத வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இது பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல 38 மாவட்டத்துல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டங்கிறத போட்டுங்க. ஸோ அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு போட்டுருங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் உங்களுடைய முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு எழுதுருங்க. பின்கோடு எழுதிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருக்கணும். அந்த முதுகலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தா குடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் அண்ட் கம்யூனிட்டி கேட்கறாங்க. நீங்க என்னங்கிறத அத போட்டுங்க. அடுத்து வந்து பாருங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் குடுங்க. அடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்கறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத குடுத்துங்க. அதே மாரி விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவரா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்களா, நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணீங்க. மென்ஷன் பண்ணிட்டு கீழ சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். கையெழுத்து போட்டீங்களா, லெஃப்ட் சைட்ல டேட் அண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. பிளேஸ் போட்டு, டேட்டும் போட்டு, பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. இவ்வளவு தான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன வச்சு அனுப்பணும். நீங்க படிச்சதுக்கான கல்வி சான்றிதழ், அதே மாரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட், டிசிய வைக்கலாம். அதே மாரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு வைக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதுக்கும் வைக்கலாம். கல்வி சான்றிதழ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்துலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். வச்சு நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜாப் எங்க வந்திருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழகத்துல 38 மாவட்டத்துல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால யார் வேணாலும் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்கலாம். ட்ரை பண்ணுங்க. 2 வேகன்சி தாங்க. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவா இருக்கும். ஸோ இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாரி நல்ல நல்ல தகவல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.